அன்புக்குரியவர்களே, ஒன்றாய் இருப்போமாக என்னும் விவிலிய தொடர் இன்று ஒற்றுமையே இயேசுவின் மன்றாட்டு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் நாம் என்ன மன்றாடுகிறோம் என்பது நாம் யார் என்பதை காட்டுகிறது. நீங்கள் எதை கேட்கிறீர்கள், எதற்கு வேண்டுகோள் வைக்கிறீர்கள், அது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது காட்டுகிறது. ஆகவே இயேசு எதை கடவுளிடம் மன்றாடினார் என்பது இயேசுவின் ஆளுமை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. இயேசு ஒற்றுமைக்காக மன்றாடினார். அது இயேசுடைய உயர்ந்த மனத்தை காட்டுகிறது. இயேசுடைய அந்த குருத்துவ மன்றாட்டு யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசுவின் குருத்துவ மன்றாட்டு, இயேசுவின் வேண்டல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 17:21 நாம் வாசிக்கின்றோம், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று அருமையாக ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி வேண்டுகிறார். தந்தையுடைய மன்றாட்டு எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒற்றுமை? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் நடுவில் உள்ள ஒற்றுமை. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஒன்றாய் இருப்பது போல இயேசுடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றுவோர் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. இயேசுவின் மன்றாட்டை நாமும் நிறைவேற்றுகிறோம் என்று பொருள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.